அனைவருக்கும் வணக்கம். இலிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய பகுதியில இரண்டாம் தந்திரத்துள் 3ஆம் பாடல்ல நின்று கொண்டிருக்கிறோம். ஆழி வலம் கொண்ட அயன்மால் இருவரும் ஊழி வலம் செய்ய ஒன் சுடர் ஆதியும். ஊழி வலம் செய்ய ஒன் சுடர் ஆதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரம்மர்க்கும் வாழ் கொடுத்தானே. முதல் 2 பாடல்ல உமையவளுக்கும் அரியவன் என்று சொன்னார். அடுத்த பாடல்ல 3 புறங்களை எரிப்பதற்கு உண்டான ஆற்றல் பெற்றவன் ஆயினும் அவன் பரிவோடு தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு உதவுவான்னு சொன்னார். அதாவது தமிழ்ல ஒரு வழக்க நாங்க சொல்லுவோம், கடிதோச்சி மெல்ல எரிதல்னு. அதாவது கோபப்படுவது போல முகத்தை வைத்துக் கொண்டு தண்டிக்கின்ற பொழுது மெல்ல தண்டிக்கிறது. இப்பெல்லாம் நாம குழந்தைகள்கிட்ட அந்த வேலையை செய்வோம். அடிப்பது போல முகத்தை கொஞ்சம் கொடுமையா வைத்து கையை கிட்ட கொண்டு போய் தட்டு. இதுக்கு பேரு கடிது ஓச்சி மெல்ல எரிதல்னு பேர். கையை வீசுகின்ற பொழுது கடுமையாக இருப்பது போல வீசுவோம், ஆனால் அதை அடிக்கின்ற நிலையில மென்மையா அடிப்போம். இதுதான் மரபு. அதுபோல சிவனானவன் அடியவர்களுக்கு பரிவோடு இருக்கான். அவன் பரிவோடு இருந்ததற்கு என்ன சான்றுன்னு அடுத்த பாட்டுல சொன்னார். ஆழி வலம் கொண்ட, இந்த ஆழின்னா வலுமைன்னு அர்த்தம், ஆழப்பாடு, ஆழமுடைமை. ஆற்றலிலே ஆழம் உடையவனாய் உண்ட வலம் கொண்ட அயன்மால் இருவரும் தங்களுக்குள் யார் ஆற்றல் மிகுந்தவர்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டுக் கொண்டார்கள், பிரம்மனும் நாரணனும். அவ்வாறு போட்டி இட்டு கொண்ட பொழுது என்னாயிற்றான், இருவரும் ஊழி வலம் செய்ய, அந்த இருவரும் அவர்களினது ஆற்றல் எது என்பதை உணர்விக்க, ஊழி வலம் செய்ய, அவர்களுள் யார் சிறந்தவர்கள், யார் ஆற்றலிலே மிக்கவர்கள் என்கின்ற உண்மையை உலகினுக்கு உணர்த்த ஊழி வலம் செய்ய ஒன் சுடர், ஒளி பொருந்திய சுடராக நின்றான். அப்புறம்தான் அடுத்த சொல்ல பார்க்கணும், ஆதியும். ஒளி பொருந்தின சுடராக நின்றவன் தன்னை அடியவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக ஒரு வடிவெடுத்தான், அதுதான் லிங்க வடிவம். ஆகவே தொடக்கத்தில் அவன் ஒளி வடிவாயிருந்தான், அதன் பிறகு அவன் லிங்க வடிவானான், அதன் பிறகுதான் உருவ வழிபாட்டிற்கு வந்தோம். அப்ப லிங்க வடிவம் என்பது அரு உருவம்னு பேர். அதாவது இறைவனை முதல்ல உருவத்தில் தொடங்கி அருவுருவத்தில் நின்று இறுதியில் அருவத்தில் மனதை செலுத்தும். இதுதான் 3 படிநிலை. இப்போ உதாரணம், இளம் பிராயத்துல நமக்கு யானைன்ற ஒரு விலங்கு தெரியாத பொழுது என்ன செய்வோம், யானை என்கின்ற ஒரு உருவத்தை காட்டும். கோவிலிலோ அல்லது விலங்கியல் சரணாலயத்திலோ சென்று, அல்லது நம்முடைய ஊருக்கு சர்க்கஸ் போன்ற அமைப்புகள் வந்தால் அங்க போய் காட்டுவோம், இதுதான் யானைன்னு. அது உருவம். கொஞ்சம் எழுத படிக்க தெரிந்தவுடனே யானைன்னு யா என்ற நெடில் எழுத்த போட்டு நை என்ற நெடில் எழுத்த கொண்டு முடித்து அந்த யானைன்ற எழுத்து வடிவத்தை எழுதுகின்ற பொழுது மனதினுள்ளே யானையின் வடிவம் நமக்கு உருவாயிடும். இப்பெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டோம். அதனால இப்போ யானைன்னு ஒலித்தால் போதும், யானை உருவம் மனதுக்கு தெரிஞ்சிடும்.
அதனால தொடக்கத்துல இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதற்காக உருவத்தை கொண்டு வழிபாடு செய்கிறோம். நடராஜனாகவோ, சோமாஸ்கந்த மூர்த்தியாகவோ, பிக்ஷாடனராகவோ, சந்திரமௌலீஸ்வரராகவோ அவரை வழிபாடு செய்யறோம். அதன் பிறகு அரு உருவத்துக்கு வரும், லிங்கம். அதன் பிறகு நேரடியாக அருவத்துக்கு போயிடும், உருவற்ற நிலை. எல்லாம் ஈசன் எங்கும் இருக்கிறான். எங்கும் ஈசன் இல்லாதவர்க்கு எங்கும் ஈசன் இல்லை என்ன அப்பர். கங்கை ஆடினில் என், காவிரி ஆடிலின் என், பொங்கு மாகடல் ஓத நீர் ஆடிலின் என், எங்கும் ஈசன் என்று எனாதவர்க்கு எங்கும் ஈசன் இல்லை என்ன. நீங்கள் சென்று கங்கையில் நீராடியும் பயனில்லை, காவிரியில் நீராடியும் பயனில்லை. அலைகள் மிக்க இருக்கக்கூடிய கடலிலே சென்று நீராடி இங்கெல்லாம் நாம் இறைவனுக்கு வழிபாடு செய்கிறோம், இறைவனை கண்டுவிட முடியும்னு நீங்கள் எண்ணுவது பிசகு. ஏன்? அவன் எங்கும் இருக்கிறான்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ கங்கைக்கு சென்றால் என்ன, காவிரிக்கு சென்றால் என்ன, அங்கு உன்னால் இறைவனை காண முடியாது. பிற்காலத்துல கவிமணி எழுதினார், கோவில் முழுதும் கண்டேன், குளக்கரையில் கண்டேன், அந்த தேவாதி தேவனை நான் கண்டிலனேன் பாட்டு. குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி. நந்தவனம் தனில் கண்டேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில முடிப்பார், அவனை உள்ளத்தில் நீ காண்பாய் என்றால் கோவிலிலும் காண்பாய். ஆகவே கடவுளை நாம முதல்ல உள்ளத்தில் காணக்கூடிய அளவினுக்கு வளர்த்து கொள்ளணும். அவ்வாறு அந்த வளர்ச்சியானது முடிவில் எங்கும் அவனை காணக்கூடிய வாய்ப்பு கொடுத்து. அதனாலதான் ஊழி வலம் செய்ய ஒன் சுடர் ஒளி பொருந்தின சுடராக நின்று இவ் இருவருக்கும் காணாத ஒரு வடிவத்தை எடுத்தான் இறைவன். அப்படி வடிவத்தை எடுத்த பொழுது நாரணன் பாதத்தை தேடி சென்றான், பிரம்மன் தலையை தேடி சென்றான். தலையை கண்டதாக பிரம்மன் பொய் சொன்னான். இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன சாபம் கொடுத்தான் பிரம்மனுக்கு, உனக்கு உலகில் வழிபடு தலம் இல்லாமல் போகட்டும். பிரம்மனுக்கு கோவில் கிடையாது, உனக்கு வழிபடு தலம் இல்லாமல் போகட்டும்னு சபித்தான். அதன் பிறகு பல 100,000 ஆண்டுகள் பிரம்மன் சிவலிங்கத்தை பூஜித்தான். அப்படி பூஜித்ததனால் மனது இறங்கிய சிவபெருமான் பிரம்மனுக்கு உரிய கோவில் என அந்தணர் இல்லங்களெல்லாம் பிரம்மன் கோவிலாக இருக்கட்டும், அந்தணர்கள் அன்றாடும் செய்யக்கூடிய வழிபாடுகள் பிரம்மனுக்கு உரியதான வழிபாடாக இருக்கட்டும் அருள் பாலித்தான். நாரணனுக்கு அவன் உண்மையோடு பாதத்தை தேடி பாதத்தை கண்டதினால அவனுக்கு தலங்களெல்லாம் கோவிலாக இருக்கட்டும் என்ற தகுதியையும் கொடுத்து, நாரணனுக்கு சக்கரப்படையையும் பிரம்மனுக்கு வாளினையும் கொடுத்து உதவினான். இது புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. நோக்கம் என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னதான் தகுதி உயர்ந்திருந்தாலும் அந்த தகுதியோடு நாம் நம்முடைய ஆணவத்தை கொண்டிருந்தால் நாம பெற்ற தகுதியும் வீணாகிப்போம். நாரணனுக்கும் பிரம்மனுக்கும் இறையாற்றல் உண்டு, மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்களிடையே ஆணவம்னு ஒண்ணு கலந்தது. யார் பெரியவன்? இறை வழிபாட்டின் அடிப்படையே என்னவென்று கேட்டால், அவரவர் தங்கள் மாட்டு உண்டான ஆணவத்தை போக்குதலுக்குத்தான் இறை வழிபாடு. அதனாலதான் இறைவனுக்கே என்ன சிறப்பு கொடுக்கிறோம், இத்துணை ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் அவன் எளியன். வைணவம் அதை ரொம்ப அழகா சொல்லும், அது சௌலபிய விசேஷம். அவன் ரொம்ப எளியனா இருக்கான். ஆகவே எளியனாய் இருக்கக்கூடியவனாகிய இறைவன்
அத்தகு ஆற்றலை கொண்டுள்ள இறைவர்கள் இருவரும் தங்குள் யார் பெரியவர்கள் என்று ஒரு வாதத்தில் ஈடுபட்டார்கள்னா அதை போக்குதற்கு எல்லாவற்றினுக்கும் மேலானவனாகிய சிவபெருமான் முயன்று ஒளி வடிவாக நின்று எனது திருவடியையோ திருமுடியையோ யார் காணுகிறீர்களோ அவர்கள் சிறந்தவர்னு சொல்றோம். இவர்கள் இருவரும் தேட தேட அந்த ஒளி கூடிக்கொண்டே போச்சு. ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியினர். இதுதான் அவனுக்கு முடிவு கிடையாது, முதல் கிடையாது. அவ்வாறு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒளியை பணிவோடு தேடினான் நாராயணன். ஆணவத்தோடு தேடி பின்னர் கிடைக்காமல் பொய்யுரைக்கவும் முற்பட்டான் பிரம்மன். அதனாலதான் இந்த வழிபாட்டினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, இறைமை தகுதி என்ற ஒன்று இருந்தாலும் அதனோடு சிறிது ஆணவம் இருந்தது என்றால் அவரவர் பெற்றிருக்கக்கூடிய இறைமை தகுதி வீணாகும். இது இறைவனுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்கும். இப்ப அவரவர் ஏதாயிலும் ஒரு துறையில ஆற்றல் பெற்று மிகுந்த புலமையோடு இருக்கலாம். அந்த புலமையை கொண்டு நம்மால் பிறருக்கு என்ன உதவ முடியுமோ அதுக்குதான் அந்த ஆற்றல். மற்றவர்களிடம் இல்லாத ஒரு ஆற்றலோ கலை பற்றின ஒரு விளக்கமோ அது ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு அது ஏன் கைவரப்பட்டது என்றால் அதை கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவுவதற்கு. அதற்கு மாறாக என் நிலைக்கு என்னை காட்டிலும் இந்த துறையிலே வல்லவர்கள் யார், நான் இல்லை என்றால் இந்த துறையே இல்லை என்றெல்லாம் ஆணவத்தோடு நின்றால் காலப்போக்கில் அந்த துறை பற்றின அறிவும் உங்களை விட்டு விலகும், நீங்களும் பிறரால் கவனிக்கப்படாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே கடவுளே ஆயினும் ஆணவம் கொள்ளுதல். ஆணவம் என்பது ஒரு தனி மனித செருக்கு மட்டுமல்ல, அந்த ஆணவம் தான் அவனை வீழ்த்துவதற்கு உண்டான ஒரு அழகான கருவி. வேற ஒன்றுமே வேண்டாம். மற்றது எல்லாம் பிறரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களை தோற்கடிப்பதற்கு உண்டான வாய்ப்பை தரும். ஆனால் ஆணவம் என்பது பிறரால் கொடுக்கப்பட்டதல்ல, அவரவர் விரும்பி ஏற்பது. ஆகவே நீங்களாகவே விரும்பி ஏற்ற அந்த ஆணவமே உங்களுக்கு மிக பெரியதோர் விபரீதத்தை வருங்காலத்தில் கொடுத்துவிடும். அதனால ஆணவம் மட்டும். ஒரு இளம்பிராயத்துல ஒரு வேடிக்கையான வரலாற்று நிகழ்வை சொல்லுவார்கள். பெண்ணாகடம்னு ஒரு ஊர் கடலூர் பக்கத்துல இருக்கு. அங்க அச்சுத களப்பாளர்னு ஒரு சைவ குலத்தை சார்ந்த ஒரு தொண்டர், சிவ தொண்டர். அவருக்கு திருமணமாகி நெடுநாள் மக்கள் செல்வம் இல்லை. அதனால தன்னுடைய குருவாகிய சகல ஆகம பண்டிதரிடம் போய் தனக்கு மக்கள் செல்வம் இல்லையே என்ற வருத்தத்தை சொன்னார். அந்த காலத்துல ஒரு வழக்கம் என்னன்னா, திருமுறையில கயிறு சார்த்தி பார்த்து தேவார ஓலை கட்டு இருக்கும், அதுல கண்ணை மூடிக்கொண்டு சிவனை நினைத்து கொண்டு அந்த ஓலைகளுக்கிடையே கயிறு போடுவார்கள். எந்த இரண்டு ஓலைகளுக்கிடையே கயிறு விழுகிறதோ அதை பிரித்து பார்த்தால் அந்த ஓலையில என்ன தேவாரம், எந்த தலத்தினது தேவாரம்னு இருக்கோ அந்த தலத்திற்கு போய் வழிபட்டால் உங்கள் பிரச்சனை தீரும் என்பதாக நம்பிக்கை. இது எல்லா மதத்திலையும் இருக்கு. உடனே அச்சுத களப்பாளர் திருமுறையில கயிறு சார்த்தி பார்த்தார். சிராப்பள்ளியில இருக்கிற சம்பந்தர் தேவாரம் வந்தது. நன்றுடைய யானை தீயதில்லானைன்னு அங்க 2 குளம் இருக்கு என்ற அடிப்படையில பாட்டு. உடனே சகலாகம பண்டிதர் அச்சுத களப்பாளருக்கு சொன்னார், சிராப்பள்ளிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடி விட்டு வா. கணவனும் மனைவியுமாக சென்றார்கள், நீராடினார்கள். அவர்களுக்கு மக்கள் செல்வம் கிடைத்தது. 3 வயது ஆச்சு அந்த குழந்தைக்கு. இவருடைய சூழல்ல தனக்கு மக்கள் செல்வம் கிடைத்தது என்கின்ற செய்திய தன் குருவிடம் சென்று, வெளியூர்ல இருந்து குருவிடம் சென்று சொல்லுதற்கு இவருக்கு நேரம் கிடைக்கல.
இந்த 3 வயது குழந்தை வீதியில விளையாடி கொண்டிருந்த பொழுது வான் வழியாக பரஞ்சோதி பொதிய மலைக்கு போய் கொண்டிருந்த இந்த 3 வயது குழந்தையினுடைய ஈர்ப்பினால கீழே இறங்கி தான் அறிந்த சிவஞான போதத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டு அந்த 3 வயது குழந்தை சிவஞான போதத்துல ஊறி திளைத்து அந்த ஊர்லயே வகுப்பெடுக்க ஆரம்பித்தது. அந்த குழந்தைக்கு பேரு மெய்கண்டார்னு பேர். இந்த குருவனுக்கு ரொம்ப வருத்தம், மெல்ல கோபம், அதோடு கொஞ்சம் ஆணவம். நம்முடைய சீடன் அச்சுத கலப்பாளன் மக்கட்பேருன்னு வந்தான், வழி சொன்னோம், அவன் அதன்படி நின்றான், குழந்தை பிறந்தது, ஒன்றும் சொல்லல நமக்கு. அதனோடு நில்லாமல் அந்த குழந்தை சிவஞான போதத்தை பிறருக்கு பாடமாக நடத்துகிறது என்ற கோபத்தோடும் ஆணவத்தோடும் பெண்ணாகடம் வந்தார். அந்த இடத்துல அந்த குழந்தை மெய்கண்டான் அமர்ந்த நிலையில பதி பசு பாசம் என்று சொல்லி பாசம் மூவகைப்படும், அது ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லி கொண்டிருந்தது. உடனே உள்ள நுழைந்த இந்த சகல ஆகம பண்டிதர் ஒரு கேள்வி கேட்டார், ஆணவத்தின் மொத்த உரு எது? உடனே அந்த குழந்தை யோசிக்காம அவர் பக்கம் கையை காண்பித்தது. நீதான், சொல்லாமல் சொல்லியது, நீதான் ஆணவத்தின் மொத்த உரு. அந்த நொடியே சகலாகம பண்டிதர் தன் தவறை உணர்ந்தார், தான் மெய்கண்டாருக்கு சீடனாக மாறினார். அப்போ துறவு நிலையில நிற்கக்கூடியவர்களும் ஞானத்தை பற்றின சிந்தனை உடையவர்களும் அதனை தேடி கண்டறிந்தவர்களுக்கும் இந்த ஆணவம் என்பது பெரியதோர் தடை. உங்களினுடைய அறிவோ ஆற்றலோ திறனோ விழுமியங்களோ இவைகளோடு கொஞ்சம் ஆணவம் கலந்திருந்தால் போதும், உங்களை ஒன்றும் இல்லாமல் அந்த ஆணவம் ஆக்கிவிடும். அதுதான் ஆபத்து. அதனால்தான் பின்னாடி வந்தவர்கள் சொன்னார்கள், ஆணவம்ன்றது இருளை போல, ஆனா இருளை விட ஆணவம் கொடியது. ஏனென்றால் இருளாவது தான் இருக்கிற இடத்தை காட்டும். இங்கிருந்து தொலை தூரத்துல இருண்டு இருக்குன்னு பார்க்கலாம் நாம, ஆமா அந்த இடத்துல ஒளி இல்லை, இருட்டா இருக்குன்னு. இருளாவது தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டும், ஆணவமும் அதையும் காட்டாது. அவரவருக்குள்ள இருக்கிற ஈகோ இருந்து கொண்டே இருக்கு, அதற்கு உண்டான வாய்ப்போ சூழலோ வரல. வந்தா நாமும் நம்முடைய ஆணவத்தை காட்டி உலகத்தை மிரட்டும். நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு வரல, அதனால ஆணவம் இல்லைன்னு பொருள் இல்லை, இருக்கு. ஆணவம் இல்லாமல் இருத்தல் என்பது மிக பெரிய முயற்சி. அதுக்கு இந்த வகுப்பில் இருக்கிற ஒரு நண்பர் அந்த செய்தியை ஒற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன். இது அவர்கள் குடும்பத்திலிருந்து எனக்கு சொன்னது, நான் நேரடியாக பார்த்ததில்லை. ஆண்டுதோறும் கம்பன் கழக விழா நடக்கும் மயிலாப்பூர்ல, ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல. தொடக்கத்துல காரைக்குடியில தான் கம்பன் விழா நடக்க ஆரம்பிச்சது. கம்பன் அடிப்பொடி சா கணேசன் பெரும் கம்ப பக்தர், ஆழங்கால் பட்ட புலன். 6 மணிக்கு நிகழ்ச்சின்னா 6 மணிக்கு தொடங்கி விட வேண்டும், அதில் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, சிறப்பு விருந்தினர் யார் வருவதாக இருந்தாலும் 6 மணிக்கு வரலைன்னா இவர் பாட்டுக்கு விழாவை ஆரம்பிச்சிடுவார். ஒரு 5:55க்கு ஒரு மணி அடித்து கொண்டே வருவார் கூட்டத்துக்குள்ள. நேரா மேடைக்கு போவார், 6 மணி விழா தொடங்குகிறதுன்னு ஆரம்பிச்சிடுவார். அதே போலதான் சென்னையில கம்பன் கழகத்தை தொடக்கத்துல நிறுவி செயல்பட்டவர் நீதியரசர் MM இஸ்மாயில். அவரும் அந்த நேரம் தவறாமல் ஒரு முறை அந்த கம்பன் விழா நடக்கின்ற நாளெல்லாம் 3 நாள் நடக்கும். முதல்ல கடவுள் வாழ்த்து கம்பனிலிருந்து பாடணும். ஆண்டுதோறும் என்ன பாடணும்னு பாட்டை கூட அவர்கள் அச்சிட்டு கொடுக்க தொடங்கினார்கள். முன்பெல்லாம் என்ன பாடல் பாடணும், ஏதாகிலும் கம்பன் எழுதின பாடல். கம்பராமாயணத்திலிருந்து வழிபாட்டு பாடல்கள் நிறைய இருக்கு.
பாடும். அந்த ஆண்டு ஒரு சிறந்த பாடகரை அவர்கள் வந்து பாடுவதற்கு கேட்டிருந்தார்கள். அவர் சம்மதம் கொடுத்துட்டார். ஆனால் அவர் 6 மணிக்கு வரல. இந்த கம்பன் விழாக்களுக்கெல்லாம் என்னுடைய மாமனார் பெரும் பேராசிரியர் திரு ராமநாதன் அவர்கள் செல்லும் வழக்கம் உண்டு. 6 மணிக்கு வல்லையா பாடுவதற்கு உண்டானவர், இவர் வந்திருந்தாரா, உடனே இவரை மேடைக்கு வந்து நீங்கள் கம்பனை பற்றி பாடுங்கள்னு சொல்லிட்டார்கள். சொன்னவர் அன்றைய நீதி அரசராக இருந்த செங்கோட்டு வேலன். இவரும் ராமநாதன் அவர்களும் மேடைக்கு போனார். கம்பனை பற்றி, கம்பன் இலக்கியத்திலிருந்து பாடத் தொடங்கி, அவருக்கு பல பாடல் அத்துப்படி பாடினார். ஓரிரு பாட்டு போயிற்று. அந்த நேரத்துக்கு அன்றைக்கு பாடுவதற்கு ஏற்பாடு செய்தவர் வந்துட்டார். வந்தவருக்கு கொஞ்சம் கூட நாணமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை. நாம நேரத்துக்கு வரல, நமக்கு பதிலாக வேறொருவர் பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு கிடுகிடு என்று மேடைக்கு வந்தார். வந்த உடனே நீதியரசர் செங்கோட்டு வேலவன் ராமநாதன் அவர்களை பாடி நிறுத்தினதுக்கு அப்புறம் இனி இவர் தொடர்ந்து பாடுவார்னு வந்தவரை பாட சொன்னார். என் மாமனார் இறங்கி கீழே வந்து உட்காந்துட்டு, இது பல பேருக்கு அன்று கொஞ்சம் வருத்தத்தை, கோபத்தை கொடுத்தது. உடனே எல்லாரும் திரு ராமநாதன் அவர்களிடம் கேட்ட போது உடனே சொன்னார், இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்றைய விழாவிற்கு வந்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு. 2 பாடலை, நான் கம்பனால் எழுதப்பட்ட பாடலை பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்னை பாதியில நிறுத்தி அவரை மீண்டும் பாட சொன்னார்கள். அது இருக்கட்டும், அது என்ன வேண்டுமானாலும் இருக்கும். நான் ஒரு பார்வையாளனாக வந்தேன், பங்கேற்பாளனாக மாறினேனே, அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? ஆகவே எந்த நேரத்திலும் கம்பனை பற்றி பாடுங்கள்னா பாடுவதற்கு இவர் தயாராக இருக்கிறார் என்று இந்த பெரும் கூட்டம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா? அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லவா கருதணும். இது ஏன் நான் வருத்தப்படணும்னு கேட்டார். இதே மற்றவர்களாக இருந்திருந்தால் தங்கள் ஆணவத்தை காட்டியிருப்பார். காலதாமதமாக வந்தவரே அந்த ஆணவத்துல என்னை அழைத்து விட்டு இவரை பாட சொல்வதா? வந்தது காலதாமதமாக, அவர் அதுக்கு வருத்தம் கூட படல. அதனாலதான் இந்த வித்தை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வினயம் இருக்கணும், விபரீதமா ஆணவம் இருந்துடக்கூடாது. ஆனா நம்ம நாட்டுல பெரும்பாலான கலைஞர்களுக்கு, அவர் எந்த துறையா இருக்கட்டும், அவர்கள் கலை கூட வளர வளர மெல்ல அவர்கள் மாட்டு அந்த ஆணவ உணர்வும் வளர்ந்து கொண்டே போகிறது. அதனால்தான் நம்ம புராணங்கள் சொல்லுகின்றன, இந்த ஆணவ உணர்வு கடவுளர்களுக்கே இருந்தது, அதற்கு சான்று பிரம்மனும் நாராயணனும். எப்பொழுது ஒளி வடிவிலே சிவன் தோன்றி அவனது திருவடியை தேடி செல்லுகின்ற பொழுது அது மேலும் 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 நீண்டு கொண்டிருந்ததை பார்த்த உடனேயே நாரணனது ஆணவம் போயிற்று. நாம் தவறு செய்து விட்டோம், நம்மினும் வலிமை உடையவன், நம்மினும் ஆற்றல் மிக்கவன் சிவன். ஆகவே நாம் நம்முடைய வலிமைக்காக ஆணவம் கொள்ளுவதில் தவறு என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம். பிரம்மனுக்கு அந்த உண்மையை உணரும் திறன் கூட இல்லாமல் போயிற்று. அதனாலதான் பிரம்மனை தண்டிக்க வேண்டிய சூழல் சிவனுக்கு ஏற்பட்டது. அதனால்தான் ஆணவம் என்பது ஒருவரை அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அதுதான் வள்ளுவர் சொன்னார், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இந்த ஆணவ போக்கு இருக்கிறதுனால அந்த சிறுமை என்பது நம்முடைய அடிப்படையான சரிவுக்கும் மெல்ல மெல்ல காலப்போக்குல வீழ்ச்சிக்கும் அடிப்படையாயிடும். அதனாலதான் ஒன் சுடராக நின்று இருவருக்கும் பெரியவனாய் இறைவன் காட்சியளிக்க அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்ததினால் அவர்கள் வழிபாடு செய்தற்கு உண்டான ஆதி வடிவம்
ஆதி வடிவம் என்பது லிங்கம் அர்த்தம். ஆதி வடிவத்தை எடுத்து அமர்ந்தான் சிவன். அப்படிப்பட்ட சிவனை பன்னெடுங்காலம் இவ்விருவரும் வழிபட்டதினால் பிரம்மனும் நாரணனும் நாரணனுக்கு ஆழி கொடுத்தனன், சக்கரப்படைய கொடுத்தான். அச்சுதற்கு அவ்வழி ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு, அச்சுதன் நாராயணன். அவ்வழி அதே போன்று வாழி பிரம்மர்க்கும் தன்னை வழிபட்டு தனது பாவங்களை போக்கிக் கொண்ட பிரம்மன், பிரம்மனுக்கும் வாழ் கொடுத்தானே, அவனுக்கும் உரிய ஆயுதமாக வாளை கொடுத்தான். இந்த அடிப்படையான விளக்கம் அவரவருக்கு உண்டான ஆணவம், அவரவருக்கு உண்டான பாவம் என்பன அவரவர் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டினால் போக்கக்கூடிய. இப்ப எதற்கு வழிபாடுனாக்க, நமக்கு பின்னாளில் ஆணவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னோடியாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை அது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் டிபிடி போடுறாங்க இல்லையா, எதற்கு? பின்னாடி நோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முன் யோசனையான செயல் திட்டம். அதே போலதான் இறைவனுக்கு வழிபாடு என்பது நம்மிடம் உளதாகிய ஆணவமோ கண்மமோ மாயையோ நம்மை எக்காலத்தும் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே நாம் வழிபாட்டின் மூலமாக அவைகளை தடுத்துக் கொள்ளுகிறோம். அதுக்குதான் வழிபாடு. எதற்கு இறை வழிபாடுனாக்க பிரவென்ஷன் தான். பின்னாடி நமக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாது, எந்த சிக்கலும் வாழ்வியல்ல வந்துடக்கூடாதுன்றதற்காக நாம இறைவனை வழிபட்டு நம்மை நாம் காப்பாற்றுகிறோம். அதனாலதான் அந்த இறை வழிபாடு ஏன் என்று கேட்டால், பின்னர் வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே அறிந்து அதனை வராமல் தடுப்பதற்கு, அவ்வாறு வந்தால் அதை தாங்குவதற்கு உண்டான ஆற்றலை பெறுவதற்கு. இது ரெண்டுமே தெரியாமல் பிரம்மனும் நாரணனும் தங்களுள் பகைத்தார்கள். அதை அறிந்த சிவன் அவர்களுக்கு உரிய இடத்தை சுட்டியதோடு அந்த இருவரால் பன்னெடுங்காலம் சிவன் வழிபடப்பட அதன் பிறகே அவர்களுக்கு உரிய படையாயுதமாக சக்கரத்தை நாரணனுக்கும் வாளினை பிரம்மனுக்கும் கொடுத்து உதவினான். ஆகவே அவன் பரிவோடு இருக்கக்கூடியவன் தான். ஆனால் தவறு இழைத்தால் அதை முறையாக கண்டிக்க கூடியவனும் அவனே. அதுதான் லிங்க புராணத்தின் விசேஷம். வழிபடக்கூடியவர்களுக்கு அன்புடையனாய் இறைவன் இருக்கிறான், தேவைதான். ஆனால் அன்புடையவனாக இருக்கக்கூடியவன் எங்கு உயிர்கள் மெல்ல தங்கள் பாதையை மறந்து தவறு நோக்கி செல்லுகின்ற பொழுது தடுப்பவனும் அவனே. அந்த தடுத்ததோடு நில்லாமல் உரிய தண்டனையை தரக்கூடியவனும் அவனே. முதல்ல தெளிவு. ஏன் இறை வழிபாடுன்னா, தவறு நடக்காமல் இருப்பதற்கு ஒரு முன் யோசனை. அதே அந்த வழிபாடு நம்முடைய அறியாமையினாலும் நாம் செய்த வினைகளின் காரணமாகவும் நமக்கு ஏதாகிலும் தண்டனை கிடைத்தால் அதை தாங்குவதற்கு உண்டான மனப்பக்குவத்தை வழிபாடு கொடுக்கும். அதனால்தான் கடவுளை ஏன் கும்பிடணும்னு கேட்டா இதான் காரணம். ஒன்று வருமுன் காக்கணும், வந்த பின் அதை எதிர்நோக்குவதற்கு உண்டான மன திட்பத்தை கொண்டிருக்கணும். ஏன்னா ரெண்டுமே வாழ்க்கையில நடக்கும், ரெண்டுமே நடக்கும். நாம பாவங்களிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டவர்கள் ஆவோம் சொல்ல முடியாது. நமக்கு இறையருள் என்கின்ற ஒன்று இல்லாமலேயே இருந்து விடட்டும், நாம் தனித்து இந்த உலகில் வாழலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இந்த கதையையே சொன்னது. இந்த மாதிரி ஆணவ போக்கோடு நாரணனும் பிரம்மனுமே செயல்பட்டார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் தெய்வங்களுக்கு தேவர்கள், அவர்களுக்கு மேலான தெய்வங்கள், அவர்களுக்கே இந்த ஆணவ போக்கு இருந்தது. இருந்தாலும் அவர்களையும் அரண் தண்டித்தான்.
அவர்களுக்கும் உண்டான ஒரு சோதனையை தந்தான். அப்போ தெய்வங்களே சோதனைக்கு உட்பட்டன என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆகவே நமக்கும் இந்த சோதனைகள் உண்டு. அதை தவிர்க்க வேண்டுமா? பக்தி செலுத்து. அதையும் மீறி வினை பயனால் சோதனை வந்ததா? நீ செலுத்தக்கூடிய பக்தி இந்த சோதனையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு உதவுகிறதோ இல்லையோ, அந்த சோதனையினால் விளையக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை அது தாங்கிக் கொள்ளும். யூடியூப்ல போயிட்டு இந்த பெரிய பெரிய இரும்பு தொழிற்சாலை, இரும்பினை உருக்கி அது கம்பிகளாகவோ அல்லது இரும்பு பட்டைகளாகவோ வரக்கூடிய காட்சியை பாருங்க, இருக்கும் தொலைக்காட்சி. அது அப்படி பட்டையா வரும்போதே ஒருத்தன் பெரிய கொரடில் அதை பிடித்து அதை சுழற்றி வைப்பதற்கு உண்டான இடத்துல கொண்டு போய் சுற்றி விடுவான். அப்படியே இந்த முழு நீளமும் சுற்றி ஒரு உருளையாக மாறும். அப்படியே செக்கச்செவேல்னு அந்த குழம்பின நிலையில் அந்த தகடு வரும். அதை இழுத்து போட்டுட்டு பக்கத்துல ஒரு பெரிய தொட்டியில நீர் இருக்கும். அந்த நீரை 2 வாளி எடுத்து மேல ஊத்திப்பான், தன் ஆடை மேலேயே. ஏனென்றால் அவ்வளவு வெப்பத்தை தரக்கூடியது. அப்ப அந்த நீரை ஊற்றி கொண்டால்தான் அந்த வெப்பம் அவனை தாக்கினால் இவனால தாங்க முடியும். அது போல உலக வாழ்க்கை என்பது வெப்பத்தோடு வரக்கூடிய அந்த இரும்பு குழம்பு போல. அதை நீங்கள் சந்தித்துதான் ஆகணும், தவிர்க்க முடியாது. அப்படி சந்திப்பதற்கு உங்களிடம் போதுமான ஆற்றல் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதற்கு அந்த தொழிற்சாலையில வாளியா தண்ணீர் எடுத்து ஊற்றிக் கொள்வது போல நாம நம்முடைய மனத்தினுக்கு தேவையான வழிபாடு என்ற நீரை ஊற்றிக்கணும், அவ்வளவுதான். அதை செய்து விட்டோம்னா இந்த உலக வாழ்க்கையில துன்பமே இல்லாமல் இருப்போம்லாம் வாக்கு தர முடியாது. துன்பம் வரும், அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் கிடைச்சிடும். அதற்காகத்தான் இந்த புராண இதிகாசங்களை இவர் காட்டுகிறார். ஆகவே 3வது பாடல்ல இலிங்கமாய் அவன் ஏன் நின்றான்னு விளக்கம் கொடுத்தார். பிரம்மனுக்கும் நாரணனுக்கும் வழிபாடு செய்தற்கு உண்டான ஒரு வடிவத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், அதுதான் லிங்கம். சரி, அடுத்து தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவலி ஆங்கு நெறித்து அமரா என்று அழைத்த பின் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே. ஒரு கேள்வி கேட்க, ராவணன் கதை இல்ல 3வது வரிய பாருங்க. ஆங்கு நெறித்து அமரா என்று அழைத்த பின் ராவணன் என்ன செய்தான்? கைலாய மலையை பெயர்த்து இலங்கையில கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டான். தான் வழிபடுவதற்கு உண்டான இறைவன் சிவபெருமான், அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய மலை கைலை, அனுதினமும் நான் இலங்கையிலிருந்து பறந்து வந்து அவனை வணங்க வேண்டி இருக்கிறது. மாறாக அந்த கைலையே பெயர்த்து நாம நம்முடைய இடத்துல கொண்டு போய் வைத்து கொண்டால் எல்லா நேரமும் வழிபடலாம் என்ற ஆசையில கைலையை பெயர்த்தான். அப்படி பெயர்த்த பொழுது கைலையில இருந்த உமையவள் அஞ்சினாள். பாட்டு இருக்கு, அருவியம் குன்றம் அரக்கன் பெயர்ப்ப வெறுவிய வெற்பறையன் பாவை. தண்டி அலங்காரம் மேற்கோள் பாட்டு. வெற்பு அரையனாகிய மலைகளினுடைய மன்னனாகிய பார்வதி, பர்வத ராஜகுமாரனின் மகளாகிய பார்வதி திடீரென்று கைலாயம் அசங்குவதை பார்த்து நடுங்கி போனான். அதற்கு காரணம் பல அருவிகள் நிறைந்த மலையாகிய கைலாயத்தை அரக்கன் பெயர்ப்ப ராவணன் பெயர்த்தெடுக்க முயற்சி பண்ண. வெறுவிய வெற்பறையன் பாவை, வெற்புன்னா மலை, அரையன்னா தலைவன். மலைகளுக்கு தலைவனாகிய மலைய துவச்சனது மகளாகிய பார்வதி நடுங்கினான், பர்வத ராஜகுமாரி. இந்த குறிப்பு எல்லா சிவ இலக்கியங்கள்லையும் இருக்கு. இந்த ராவணன்
கைலையை பெயர்த்தெழு. காரணம் என்ன? இந்த மலையை கொண்டு போய் இலங்கையில வைத்து கொண்டு விட்டால் நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் சர்வ சதா காலமும் சிவனையை தரிசிக்கலாம். அந்த எண்ணம். இதை தெரிந்து அவன் பெயர்க்க அந்த மலையை பெருங்கால் விரலால் அழுத்தினார். கால் ரொம்ப சிவபெருமான் கஷ்டம்லாம் பட்டுக்கலையா, தன்னுடைய கால் பெருவிரல் அப்படி அமுத்தினார். அந்த மலைக்கு கீழே சிக்கி கொண்டான். இந்த மேற்கோளை, இந்த நிகழ்ச்சிய தமிழ் சங்க இலக்கியங்கள் பல இடத்துல பேசுகிறது. கலித்தொகையில் ஒரு அழகான இடம், காட்டுல வேங்கைன்ற ஒரு மரம் பூத்து குலுங்குகிறது. மஞ்சளா சின்ன சின்ன பூ. அந்த பூக்கக்கூடிய காலத்துல மரம் முழுவதும் பூக்களா தெரியும். இத தொலை தூரத்துல இருந்து பார்த்த ஒரு யானை என்ன நினைச்சதா, இந்த வேங்கை பூ என்று நினையாமல் அங்கு ஒரு வேங்கை புலி இருக்கிறதுன்னு நினைச்சது. ஆகவே அந்த புலியை கொன்றுவிட வேண்டும்ன்ற எண்ணத்தோடு வெகு வேகமாக ஓடி வந்து மரத்தின் அது அடிப்பக்கத்தில் தன்னுடைய தந்தத்தால் குத்தியது. அது நன்கு வளர்ந்து இருக்கக்கூடிய வேங்கை மரம், அப்படியே பச்சையாக இருக்கிறதுனால, நீரோட்டம் உள்ள பகுதியில வளைந்த மரமானதுனால இந்த யானை தன் தந்தத்துல குத்தின உடனே தந்தம் உள்ள போய் பதிஞ்சு தந்தத்தை இழுத்து பார்க்கறது வரல. இதுக்கு மரத்தினுடைய பசுமையான பகுதியில இந்த தந்தம் குத்தின உடனே உள்ள போய் எடுக்க முடியல. இது எது போலன்றதுக்கு கலித்தொகை ஆசிரியர் உதாரணம் காமிச்சார். அன்றொரு காலத்துல கைலாய மலையை எடுப்பதாக முயன்று செயல்பட்ட ராவணன் அந்த மலைக்கு கீழே சிக்கி கொண்டது போல இந்த வேங்கை மரத்தை வேங்கை புலியனை எண்ணி அதை முட்டின இந்த யானை தந்தத்தை எடுக்க முடியாமல் அன்று ராவணன் பட்ட அவஸ்தை போல் அது இப்பொழுது பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு தமிழினுடைய தொல் இலக்கியத்தில் இது மேற்கோளா சொல்லப்பட்டு. இப்ப நமக்கு நிகழ்ச்சி இருக்குன்றதற்கு சான்று. இதன் மூலமா பெறப்பட்ட உண்மை என்ன? எப்படியா, தனக்கு 20 தோள் இருக்கிறது, தாங்கி 20 தோளும், தன்னுடைய ஆற்றல் வாய்ந்த 20 தோள்கள், அதை கொண்டு தடவரை கைலாய மலை, தடவரை பறந்துபட்ட மலை, அந்த கைலாய மலையை ஓங்க எடுத்தவன், அதை அடியோடு பெயர்த்து எடுக்க முயற்சி செய்தவன், ஒப்பில் பெருவலி, எனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது, 10 தலை 20 தோள்கள், இதை கொண்டு நான் இந்த கைலாய மலையை தூக்கி விடுவேன் அப்படின்னு ஆணவம் கொண்டால அங்கதான். இதே கதை மகாபாரதத்துல வேற ஒரு இடத்துல வரும். ராவணன் அல்ல, வேற ஒரு கதாபாத்திரம். பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்த பொழுது ஒரு நல்ல நறுமணம் பரவியது அந்த இடத்துல. அந்த நறுமணத்தை உள்வாங்கின திரௌபதி அது ஏதுன்னு கேட்டோம்னா அது ஒரு மலரினது மனம்னு சொன்ன. எனக்கு அந்த மலர் வேணும். கேட்பது மனைவி மறுக்க முடியுமா? உடனே பீமன் அந்த மலரை தான் எடுத்து வருவதாக அந்த மனத்தினை தொடர்ந்து பயணப்பட்டான். அவன் செல்லக்கூடிய பகுதியில ஒரு இடத்துல ஒரு வயதான குரங்கு படுத்திருந்தது. அந்த பாதையில அதனுடைய வால் கிடத்தப்பட்டிருந்தது. அந்த கால ஒரு மரபு என்னன்னா, யாரையும் தாண்டி போகக்கூடாது. இது ஒரு மரபு. உடனே பீமன் அந்த வயோதிக குரங்கிடம் போய், நான் மேலே தொடர்ந்து செல்ல வேண்டும், உன் வாளை எடுத்துக்கொள், நான் செல்ல. இந்த குரங்கு சொல்லியது, எனக்கு வயதாயிற்று, முடியல, அதனால அந்த வாளை நீ அப்படி எடுத்து அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நீ பயணப்படு. உடனே பீமன் தயங்கினான். உடனே அந்த வயோதிக குரங்கு கேட்டது, உன்னால் எடுக்க முடியாது என்று தயங்குகிறாய். பீமனுடைய ஆணவம், என்ன என்னால் முடியாதா? முடியும் என்று என்ன செய்தான். இது ரொம்ப விளங்கினது, வால் வயோதிகத்தோட இருக்கு, என்ன பெரிய கனம் இருக்க போறதுன்னு இடது கையால முயன்று எடுக்க முடியல.
அப்புறம் வலது கையால முயன்றான், அப்பவும் எடுக்க முடியல. 2 கைகளாலும் முயன்றும் பார்த்தான், அப்பவும் எடுக்க முடியல. அப்பதான் அவனுடைய மெல்ல ஆணவம் குறைய ஆரம்பிச்சது. இந்த குரங்கினது வாழ நம்மால அசைக்க முடியலையே, இப்ப நாம பெரிய பலவான் என்பதுல நமக்கு என்ன பெருமையும் புகழும் என்று அவனுடைய ஆணவம் அந்த நேரத்தில் அவனை விட்டு போச்சு. உடனே நெடுஞ்சான் கிடையா விழுந்தான் அந்த வானரத்து காலில். நீர் யாரோ எவரோ தெரியாது, என்னுடைய ஆணவம், நான் பலவான் என்ற ஆணவத்தோடு இருந்தேன், அது போயிற்று. நீர் யாருன்ன உடனே அந்த குரங்கு தன் மூல வடிவை காட்டியது ஹனுமானாக. நான் தான் உனக்கு முன்னோன் ஹனுமான். ராமாவதாரத்துல வாயு புத்திரனாக நான் இருந்தேன், மகாபாரதத்துல வாயு புத்திரனாக நீ இருக்கிறாய் பீமா, நான் உன்னை காட்டிலும் மூத்தவன். நான் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடிதான் ராமாவதாரம். உடனே பீஷ்மனுக்கு மன்னிக்கணும் பீமனுக்கு மகிழ்ச்சி. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டார்கள். அப்புறம் சொன்னா பின்னாடி குருக்ஷேத்திர போர் நடக்க போகிறது, தங்களால் என்ன உதவ முடியுமோ உதவுங்கள்னு போது ஹனுமன் சொன்ன வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும், ஆயினும் உன்னுடைய சகோதரன் அர்ஜுனனது தேர்ல நான் கொடியாக அமருகிறேன், எந்த ஒரு அஸ்திரமும் அந்த தேரை அணுகாது என்று வாக்கு கொடுத்து பின்னர் வெற்றி பெற்றதாக. என்னன்னா ஆணவம். நான் என்னால் இது முடியாத இடது கையை கொண்டு தூக்குறான்ல, அது முடியாத பொழுது வலது கையிலையும் தூக்கி முடிய. இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான், அடுத்தவரை அங்கீகரிக்காது ஆணவம். அடிப்படையில ஆணவம் இருந்தது என்றால் அது அவனை அருகிருந்தே அழிக்கும். அதனாலதான் ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெறுவல், ஒப்புமை இல்லாத அவனது பெரியதோர் ஆற்றல், மலையையே தூக்கக்கூடிய ஆற்றல். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஆங்கு நெறித்து, அப்படி அந்த மலையை எடுக்க முயன்ற பொழுது நெறித்தான், நசிக்கணும். நெரிக்கிறதுன்னா அப்படியே அமுத்துறது, மலையில கால் பெருவிரலால மலையை அமுத்தினா மலை அப்படியே கீழ் நோக்கி எழுந்தியது. கீழ் இருந்த ராவணன் நோவு தாங்காமல் அலறினான். நெறித்த அமரன் அமரா என்று அழைத்தது. அப்படி நெரிக்கின்ற பொழுது ஐயோ நான் ஆணவத்தினால் தவறு செய்து விட்டேன், ஈசனே என்னை காப்பாற்றுன்னு கதறினான் ராவணன். அப்படி கதறியதன் பிறகு நீங்கா அருள் செய்தான் சிவன். ராவணனுக்கு குறைவுபடாத பல அருள்களை கொடுத்து உதவினான், பல வரங்களை கம்பன் எழுதுவான். முயன்று பெற்ற 33 வாழ்நாளும் சங்கரன் கொடுத்த வாழும். சிவபெருமான் அவனுக்கு ஒரு வாழ் கொடுத்திருக்கான், அதுபோல 3 கோடி வாழ்நாள் உனக்கு உண்டுன்னு கொடுத்திருக்கான். முயன்று பெற்ற, தன்னுடைய முயற்சியினுக்கு பிறகு கிடைத்த ஒரு பெரிய ஆற்றல். அப்படி இருந்த நிலையில முயன்று பெற்ற அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை நெறித்த பின் அமரனாகிய சிவபெருமான் அழுத்தினான், மலையை எடுக்க முடியாமல். பின் நீங்கா அருள் செய்தான், தன் தவறை உணர்ந்து தனது ஆணவத்தை போக்கிக் கொண்ட அந்த ராவணனுக்கு குறைவில்லாத அருளை தந்தான் சிவபெருமான். அதனாலதான் பின்னாடி ஞான சம்பந்தர் என்ன தெளிவா எழுதினார் தெரியுமா? ராவணன் மேலது நீரு. அப்படி ராவணன் மாற்றான் மனையை எடுத்து சென்றவன் என்றாலும் ராவணன் ஒரு சிவபக்தன், அவன் அனுதினமும் நெற்றியில திருநீரு இட்டுக் கொள்வான். ஆகவே ராவணன் மேலது நீரு. மந்திரமாவது நீர் பதிகம், மதுரை பதிகத்துல திருநீற்று பதிகத்துல ராவணனை புகழுகிறார். ராவணன் திருநீரு இட்டுக் கொண்டவன். ஆகவே நீங்கா அருள் செய்தான் நின்மலன். இறைவனுக்கு பேரு மலங்களே இல்லாத, மலங்கள்னா குற்றம். இறைவனுக்கு எந்த சூழ்நிலையில ஆணவம் இருக்காது. யாரு அழைத்தாலும் எதிர்பார்ப்பது உண்மையாக அழையுங்கள். கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னை உண்மையாக கூப்பிடு நான் வருகிறேன்.
சும்மா ஆரவாரமாக போலியாக பெருமளவிலே வழிபாடுகளை செய்து உன்னை ஒரு பெரிய பக்தனாக காட்டிக் கொள்ளாதே. அவைகளிலெல்லாம் நான் மயங்குவதில்லை. என்னை உண்மையான பக்தியோடு உள் உணர்வு பொருந்தி அழை நான் வருகிறேன். இப்ப இந்த கலிகாலத்துல நாம ஏன் கடவுளெல்லாம் பார்க்க முடியறது இல்லைன்னா, எல்லாரும் என்ன செய்கிறோம், செல்ஃபிஷா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பில்லை. அது நம்முடைய வாழ்நாளின் தேவையாய் விடுகிறது, சர்வைவலுக்கு தேவை. ஆனா எது பெரிய தவறாய் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம்னா, சந்தர்ப்பவாதத்தை, ஆப்பர்ச்சுனிட்டிசம் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்மை காலத்துல பார்த்தனே, தேர்தல் முடிகின்ற வரைக்கும் எதிர்த்து நின்றவர்கள் முடிந்ததன் பின் ஆட்சி அமைக்க எதிரிகள் எல்லாம் நண்பர்களாகிட்டாங்க. சந்தர்ப்பவாதம். இதுதான் இறைவனுக்கு மிக கடுமையான கோபத்தை தரக்கூடியது. சில நேரங்களில் நீங்க செல்ஃபிஷா கூட இருங்க, அது உங்களினுடைய வளர்ச்சிக்கோ உங்களினுடைய ஆற்றலுக்கோ அடிப்படையில உதவியது என்றால் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா சந்தர்ப்பவாதியா இருந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த நீங்கா அருள் செய்தான், அப்படிப்பட்ட அருள் எப்ப கிடைக்கும்னா ஆணவம் போகும். நம்மாட்டு உண்டான ஆணவம் நம்மை விட்டு போயிற்றுன்னா இறைவன் தானா நமக்கு உதவ முன் வருவான் என்று சொல்லி அடுத்தது, உருவது அரிதண்டி ஒன்மணல் கூட்டி அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்டத்தன் தாதை செரு வகை செய்து சிதைப்ப முனிந்து மழுவால் வழுவால் வெட்டி மழுவால் வெட்டி மாலை பெற்றானே. இது நுணுக்கமான ஒரு அடியவரின் வரலாறு. கேள்வி கேட்டிருக்கலாம், அவரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கலாம், மன்னிக்கணும். சண்டேஸ்வரர், இவரை பற்றின வரலாற்று செய்திகள், கதை பகுதிகள்லாம் பார்த்திருக்கலாம். இன்றைக்கும் சிவன் கோவில்ல இந்த சண்டேஸ்வரர் இருக்கிறார். எல்லாரும் அந்த சன்னதியில் போய் கையை தட்டிட்டு அல்ல சொடுக்கு போட்டு வருவாங்க. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் எப்படி இறையருள் பெற்று நாயன்மார்களுள் ஒருவராக மாறினார், அதுதான் மிகப்பெரிய செய்தி. எப்படின்னா, உருவது அரிதண்டி, போன பிறப்புல செய்த தவத்தினால், உருவது அறி, தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை முன்பே போன பிறவியில் செய்த புண்ணியத்தால் அறிந்தவர். இது என்ன விளக்கம்? இது நம்முடைய மரபு சார்ந்த விளக்கமாக தருகிறார்கள். இப்ப இந்த பிறவியில நீங்கள் இறைவனை பற்றி சிறிது தெரிந்திருக்கிறீர்கள்னா அதுவே போன பிறவியில நீங்கள் செய்த புண்ணியத்தின் பயன். அந்த இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் செல்லுதற்கு வாய்ப்பு கிடைச்சதா போன பிறவியில கொஞ்சம் கூடுதலா நல்லதை செஞ்சிருக்கீங்க. அந்த இறை வழிபாட்டினுக்கு உரியதாகிய சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் இல்லத்துல செய்கிறீர்களா, இன்னும் சற்று கூடுதலாக போன பிறவியில புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பிறவியில நீங்கள் இறைவனை வழிபடுவதற்கு உண்டான அறிவை பெறுதலோ, அந்த வழிபாட்டினுக்கு உண்டான சடங்கியல் சார்ந்த ஒரு சொல்றோம் இல்லையா, சம்பிரதாயங்கள், அவைகளிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ, அதனோடு நில்லாமல் மற்றைய வெவ்வேறு தலங்களில் குடிகொண்டுள்ள இறைவனை சென்று வழிபாடு செய்தல். சொல்றோம் இல்லையா, பத்ரிக்கு பயணப்படுகிறார்கள், அமர்நாத், கேதார்நாத், முக்திநாத், இதெல்லாம் பலர் போய் தரிசித்து விட்டு வருகிறார்கள். எங்கெல்லாம் இறைவன் பெருமளவிலே அருள் பாலிக்கிறானோ அந்த தலங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று
வழிபாடு செய்து விட்டு வருவது. நிறைய பேர் இப்ப இன்னைக்கு நிறைய அந்த பயண ஏற்பாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ உருவது அரி தண்டி ஒன்மணல் கூட்டி என்ன செய்தானா, போன பிறவியில இறைவனை வழிபட்டதினால் ஏற்பட்ட புண்ணியத்தினால இந்த பிறவியில நன்கு சிறந்த மண்ணை ஒன்றாக கூட்டி அதுல சிவலிங்கத்தை செய்து, மண்ணில் சிவலிங்கம் செய்து, அந்த சிவலிங்கத்திற்கு அறுவகை ஆண் ஐந்தும், ரொம்ப அழகான விஷயம், அறுவகை ஆண் ஐந்தும்னா அந்த 6 கால பூஜையையும் ஆண் 5 பசுவினது 5 பொருள், இத பஞ்சகவ்யம் என்று சொல்லும் மரபு உண்டு. அது இன்றைக்கு பலரால் ஏளனமாக பேசப்படக்கூடிய ஒன்று. பசுவினது பால், தயிர், நெய், அதனினது சிறுநீரு, அதனினது மலம், இந்த 5ஐயும் கலந்து உண்ணும் மரபு உண்டு. இதெல்லாம் வழிபாடான்னு கேட்டா அன்றைய காலத்துல இவை வழிபாடு என்பதோடு வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உடல் சார்ந்த நோவிலிருந்து விடுபடுவதற்கும் இவைகள் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்ட மருந்தாக இவைகள் செயலாற்றின. அது நமக்கு தெரியாது. இப்போ உதாரணம், இப்போ நமக்கு கொஞ்சம் மென்மையாக காய்ச்சல் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். உடனே கடைக்கு போய் ஒரு பேராசிட்டமால், அதுக்கு பதிலா கொஞ்சம் திருநீரை எடுத்து நீரில் குழைத்து நெற்றியிலும் மார்பிலும் இட்டுக் கொள்ளுங்கள், போதுமானது. அந்த ஈரமான அந்த திருநீரு உங்கள் நெற்றியிலும் மார்பிலும் இட்டதன் பின் அது உலருகின்ற பொழுது உங்கள் நோய் மட்டுப்படும், இல்லைன்னா போயிடும். இது ஒரு மருத்துவம். அதே போல நம்ம உடம்புல ஏதாயிலும் பூச்சிக்கடி, உடனே திருநீரை எடுத்து தேய்த்தால், இப்போ தேய்த்தால் அந்த நோயின் தன்மை போகும். அதுக்கு பதிலா அந்த பூச்சி தன்னை கடிக்க கூடாதுன்னு அவர்கள் திருநீர் இட்டுக்கொள்ளக்கூடிய இடங்கள் எல்லாம் பாருங்க, இடைக்கு கீழே முழுக்க ஆடை மறைச்சிடும், இடைக்கு மேலதான் திருநீர், மார்பில், கை மணிக்கட்டுல, முழங்கையில, தோல்ல. எதுக்கு? இது போன்றதாகிய இடங்கள்ல தான் அந்த சிறு நுண்ணுயிரிகள் கடிக்கும். அப்போ இதை நோய் தவிர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக கண்டறிந்திருக்கிறார். ஆனா இந்த சண்டேஸ்வரன் என்ன செய்தார்? அறுவகை ஆண் 5 ஆட்ட அந்த பசுவினது 5 மூலப்பொருள்களை சேர்த்து 6 விதமான கால பூஜைகள்ல வழிபாடு செய்தார். சண்டேஸ்வரரை பத்தின வரலாறு சொல்லணும். இந்த பழைய காலங்கள்ல, பழைய காலம்னு ரொம்ப நெடிய காலத்தெல்லாம் சொல்றது இல்லை, ஒரு 50-70 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான இல்லங்கள்ல மாடு வைத்திருந்த வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த மாடுகளை பராமரிக்கக்கூடிய குலம் இருக்கு இல்லையா, ஆயர்கள், இடையர்கள், அதுல யாரேனும் ஒருவர் வந்து காலை நேரத்துல ஒரு 8 மணிக்கு உங்கள் மாட்டை மேய்ச்சல் வெளிக்கு நான் அழைத்து செல்லுகிறேன், மாலை 5 மணிக்கு மாடு பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன். ஆகவே மேய்ச்சல் வெளிக்கு சென்று அதுக்கு உண்டான புற்களை எல்லாம் உண்ணுவதற்கு இவன் காவலுன்னு இந்த மாதிரி பல மாடுகளை கூட்டி கொண்டு வரும். இந்த மாதிரி சண்டேஸ்வரரும் இவ்வாறு பல மாடுகளை திரட்டி சென்று மேய்ச்சல் வெளியில மேய்த்து அவைகள் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இவர் லிங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சார். இவருக்கு அந்த பக்தி.
அந்த லிங்க வழிபாடு செய்தற்கு தேவையானது பசுவின் 5 படுபொருள். ஆகவே அந்த பசுவினது பால மேய்ச்சல் வெளியில கறந்து இறைவனுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டு, இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சு மாலை நேரத்துல இந்த மாடுகளோடு செல்லுகின்ற பொழுது அந்தந்த மாடுகள் அந்தந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாடுகளை கறக்கின்ற பொழுது பால் இல்லை. இவர்களுக்கு ஆச்சரியம், இப்படி நடந்ததில்லையே ஏன் என்று ஆச்சரியப்பட்ட போது சிறுதொண்டரையனுடைய தந்தையிட்ட போய் சொல்லிட்டு, மன்னிக்கணும், சண்டேஸ்வரரையனுடைய தந்தை கிட்ட போய் சொல்லிட்டார். தந்தையாரும் இதை என்னவென்று ஆராய்ச்சி பண்றதுக்கு மகனை அனுப்பி பின் இவர் தொடர்ந்த அங்க ஒரு மரத்தடியில லிங்கத்தில் இப்படி பால் கொண்டு அபிஷேகம் செய்வதை பார்த்த உடனே கோபம் வந்துட்டது. இந்த சிவலிங்கத்தை காலால் எற்றுதற்கு முயர்ந்த, தான் செய்தற்கு உண்டான வழிபாட்டுல ஒரு இடையூறு உள் நுழைகிறதுன்னு கவலைப்பட்ட சண்டேஸ்வரர் தன் அருகில் இருந்த பிரம்பு எடுத்து அந்த காலை விலக்கினார். அந்த பிரம்பு இறை அருளால் கோடரியா மாறித்து தந்தையின் கால் வெட்டப்பட்டது. வெட்டிட்டு இவர் பாட்டுக்கு பூஜையை செய்து கொண்டிருக்க, அதன் பிறகுதான் இவருடைய பக்திமையை உலகம் தெரிந்து கொண்டது. தான் செய்தற்கு உண்ட வழிபாட்டினுக்கு தடையாக தந்தையே வந்தாலும் தந்தையென்றும் பாராமல் பொறுத்தார், தண்டித்தார். அதனாலதான் அறுவகை ஆண் 5ம் ஆட்டத் தன் தாதை செருவகை செய்து தன் தந்தையை செருவகை வெட்டினார். போர்க்களத்துல வெட்டுவது போல செய்து சிதைப்ப முனிந்து அவர் காலை வெட்ட வேண்டும் என்கின்ற கோபம் கொண்டு மழுவால் வெட்டி குற்றமில்லாத அந்த மழு ஆயுதத்தால காலை வெட்டி மாலை பெற்றானே. சிவபெருமானால் மதிக்கப்படக்கூடிய அளவினுக்கு இறைவனே மாலை அணிவிக்கக்கூடிய பெருமையை பெற்றான். அப்போ இந்த ஆனிரை மேய்ப்பதற்கு உண்டான கோலை கொண்டு இப்படி காலை தள்ள அது கோடரியாக மாறி காலை வெட்டியதுன்னு ஒரு பொருள் சொல்றாங்க. மற்றொரு பொருள், அந்த கோலினது முனையில ஒரு வளைந்த அரிவாள் கட்டப்பட்டது. அதுதான் அந்த தாவரங்களை எல்லாம் பற்றி இழுத்து அறுத்து உணவளிக்கிறதுக்கு உண்டானது. அந்த குச்சியை எடுத்து காலில் வீசினார், தந்தையார் கால் வெட்டப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார். நோக்கம் என்ன? சிவ வழிபாடு மேற்கொள்ளுகின்ற பொழுது தடையினை யார் தந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு, இப்படி வழிபாட்டை செய்தவனுக்கு மாலை பெற்றானே, அவன் செய்த வழிபாடு முறையாக அங்கீகரிக்கப்பட்டு அவனுக்கு மாலை கிடைத்தது. ஆகவே சிவ வழிபாட்டை காட்டிலும் மிகச் சிறந்ததோர் வழிபாடு இல்லை. சிவ வழிபாட்டை இகழ்தலை செய்தால் அதனை போன்று பாவமும் இல்லை. சண்டேஸ்வரன் வழிபாடு செய்து பெருமை உற்றான். அவனது தந்தை அந்த லிங்கத்தை உதைக்க நினைத்து தாழ்வுற்று. ஆகவே சிவ வழிபாட்டினை போன்ற மேலான ஒன்று கிடையாது. அதை வழிபடாமல் விட்டால் அதனால் வரக்கூடிய இழிவு என்பது மிக பெரிய அளவிலே ஒருவரை பாதிக்கும். அதனால அந்த வழிபாட்டினை இகழ்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாவிகளாக கருதி ஒருத்தல் வேண்டும். தந்தையாரே வந்து அந்த சிவலிங்கத்தை ஏற்றுவதற்கு முன் வந்தாலும், அவர் தந்தை என்றாலும் அவர் செய்ய இருக்கக்கூடிய பாவத்தினை தனையனாகிய சண்டேஸ்வரன் வெட்டினான், தப்பில்லை. சிவபக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆகவே அது யார் தன் முன்னே தான் வழிபடக்கூடிய இறைவனை இகழ்ந்தார்களோ அவர்களை தண்டிப்பதில் தவறு இல்லை என்றும். அடுத்தது இந்த 6 விதமான வழி நேரங்கள்.
இன்னைக்கு அந்த 6 நேரம் பின்பற்றுகிறவங்க, அது பழக்கம் இருக்கான்னு தெரியாது. பழைய காலத்துல கோவிலையே அதனது வழிபாட்டையே வாழ்க்கை முறையாக ஏற்றார். இந்த 4:30 மணிக்கு ஏற்படக்கூடிய முதல் வழிபாடு உஷத்காலம்னு பேர். அடுத்தது 6லிருந்து 8 மணிக்குள்ள செய்யப்படக்கூடியது முதலாவது வழிபாடு, முதல் காலம்னு பேர். அப்புறம் 12 மணிக்கு உச்சி காலம்னு பேர். அப்புறம் மாலை 5 மணிக்கு அந்த வழிபாட்டுக்கு பேரு அந்தி நேரத்து வழிபாடு, சாயரக்ஷை, சூரியன் சாய்தற்கு உண்டான காலம். அதன் பிறகு பின்மாலை 2ஆம் காலம் 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அதன் பிறகு செய்யக்கூடியது பள்ளி அறையில இறைவனை கொண்டு சேர்க்கக்கூடிய வழிபாடு. இப்படி 6 விதமான வழிபாடு. அன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் உண்டான கோவில்கள்ல இது போன்றதாகிய வழிபாடும் அதற்கு உரிய மணியும் அடிக்கப்படும். ஆகவே கோவிலை மையமாக கொண்டு வாழ பழகியவர்கள் அந்த கோவிலினுடைய ஒவ்வொரு கால வழிபாடுதான் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளுக்கு உண்டான நேரத்தை வகுத்து. அதனால்தான் இன்னைக்கு இயற்கையோடு இயைந்து இயற்கையினுடைய வெளிப்பாடாக இருந்த கோவில்களை இவர்கள் ஏற்று அதன்படி வாழ்ந்தார்கள். அதனாலதான் அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. சண்டேஸ்வரன் தன்னுடைய வழிபாட்டினுக்கு இடையூறாய் வந்தது தன் தந்தை என்று தெரிந்தும் தன்னுடைய தண்டினால் தான் கொண்டிருந்த அந்த மேய்ச்சல் வெளிக்கு உரிய ஆகிய கோலினால் காலினை வெட்டினான். ஆகவே தந்தையின் காலை வெட்டினதுன்னா அதற்கு மேலானது பக்தி, அதை நிலைநிறுத்துவதற்கு. ஆகவே நாம் நம்முடைய பக்தியை முழுமையுமாக இறைவன் பால் காட்டினோம்னா நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் ஒன்று அதை இறைவன் நீக்குவான், இல்லை அதை நீக்குவதற்கு உண்டான ஆற்றலை நமக்கு கொடுப்பான். அத்தகு உயரிய சிந்தனையாளன் இறைவன் அரண் என்பதாக நிறுத்தும்.